ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அருள்மொழி ஃபுட் கலெக்ஷன் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சிம்பிளாக அண்ட் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். செய்யறது வேலை ரொம்ப சுலபம். அதை விட பார்த்தீங்கன்னா இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க அது எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். செய்ய தேவையான பொருட்கள்லாம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கப் அளவுக்கு வந்து நம்மளுக்கு கோதுமை மாவும் ரெண்டு வெங்காயமும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இதை வச்சு நம்ம ரொம்பவே குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய டேஸ்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸை எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெங்காயத்தை வந்து பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகா வந்து காரத்துக்கு சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொத்து வந்து பொடியாக நறுக்கிக்கோங்க. ஒரு அரை துண்டு இஞ்சியும் 3 பல்லு வந்து பூண்டும் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த 1 டம்ளர் கோதுமை மாவை போட்டுக்கோங்க. இந்த கோதுமை மாவை போட்டதுக்கு அப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸை இது கூட சேர்த்துக்கோங்க. இஞ்சியும் பூண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக இடிச்சு போட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் மாவோட நல்லா மிக்ஸ் ஆகும். இது கூட வந்துட்டு 2 ஸ்பூன் வந்து காரத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கிறதுனால காரத்தூள் வந்து 2 ஸ்பூன் தான் போட்டுக்கிறோம். ஸோ கொஞ்சம் கலர் கொடுக்கும், கொஞ்சம் லைட்டாக காரமும் கொடுக்கும். இது கூட 2 ஸ்பூன் வந்து பார்த்துட்டிங்கன்னா சிக்கன் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. சிக்கன் மசாலா தூள் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுக்கு அப்புறம் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மிக்சடை வந்து நல்லா பசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு வந்து நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் இருக்கும். உங்களோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா மொறுன்னு இருக்கும். மாவு வந்து கையில் ஒட்டாமல் இருக்கும். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த மிக்சடை வந்து சின்ன துண்டுவாக பவுல்ஸ் மாதிரி போடுங்க. ஸோ நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை எடுத்து சர்வ் பண்ணுங்க. ஸோ ரொம்பவே டேஸ்டான குயிக்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சட்டுன்னு ரெடி ஆகிடும். பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்ராக்ஷனாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மொறுன்னு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸோ ஒரு 10 நிமிஷத்தில் எல்லாமே காலி பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கவே ரொம்பவே அட்ராக்ஷனாக இருக்குது. சாப்பிட்டு பாருங்கள். நாங்களும் சாப்பிட்டு பார்த்தா ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் என்ன நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சகப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் வரக்கூடிய பெல் சிம்பிளையும் டச் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. அப்போ தான் நம்ம போடக்கூடிய இந்த மாதிரி ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ப்ளஸ் சூப்பரான ஃபுட் கலெக்ஷன் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர்ப்பா.